நின் ஐந்தெழுத்தை. அவங்களுக்கு தேவை அந்த ஐந்தெழுத்து மட்டும்தான். அந்த ஐந்தெழுத்து தான் அந்த சூட்சுமம். அந்த ஐந்தெழுத்து சித்தம் பெருகி சிவனவனாமே, சித்தம் பெருகி சிவனவனாமே. தண்டோ நிறைஞ்ச பிரசோதியா தோ மச்சேந்திராய பிரேமாய சுருதி மகா மச்சேந்திராய போற்றி போற்றி மகா மச்சமுனிசித்தரே போற்றி போற்றி. வணக்கம் மச்சமுனி சித்தர் சபை நண்பர்களே, வணக்கம் மச்சமுனி சித்தர் சபை உறவினர்களே. மச்சமுனி சித்தர் ஜீவ ஆலயத்திலிருந்து மச்சமுனி சித்தர் சித்தியன் பணிக்கர். அனைத்து செயல்களும் மாதா பிதா குரு தெய்வம். ஒரு குரு இருந்துட்டாங்கன்னா அதோடைய வழிநடத்தல் எப்பவுமே வெற்றி தான். குரு இருந்தாச்சுன்னா அதோடைய வழிநடத்தல் வெற்றி தான். ஏன்னா ஒவ்வொரு குருவும் தோக்குற பாடம் நடத்த மாட்டாங்க, ஜெயிக்கிற பாடம் மட்டுமே நடத்துவாங்க. 12 சித்தர்களில் திருப்பரங்குன்றத்திலே சித்தர் மச்சமுனி, திருப்பரங்குன்றத்திலே சித்தர் மச்சமுனி. மச்சமுனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 18 சித்தர்களுக்குமே 18 வகையான சிறப்பு, 18 சித்தர்களுக்குமே 64 வகையான சிறப்பு. 18 சித்தர்களுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவ சம ஆதி, ஜீவ சம ஆதி. உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சமாதி. 18 சித்தர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவ சம ஆதி. அதுதான் சப்ஜெக்ட், அதுதான் சப்ஜெக்ட். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுத்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை. அவங்களுக்கு தேவை அந்த ஐந்தெழுத்து மட்டும்தான். அந்த ஐந்தெழுத்து தான் அந்த சூட்சுமம். அந்த ஐந்தெழுத்து மட்டுமே விவரம். அந்த ஐந்தெழுத்து மட்டுமே மூலமும் ஆதாரமும். அந்த ஐந்தெழுத்து மட்டுமே மூலமும் ஆதாரமும். சித்தர் மார்க்கத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் துளாப்பிளையும் எல்லாப்பிளையும் ஒரு தருள்வாய் ஏகச்சி ஏக அம்பனை. 18 சித்தர்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவ சம ஆதியில் கலந்தவர்கள், சமாதியில் கலந்தவர்கள் கிடையாது. 18 சித்தர்களும் ஜீவ சம ஆதியில் கலந்தவர்கள். அதனாலதான் அந்த நின் ஐந்தெழுத்தை அப்படின்னு குருநாதர் மச்சமுனி எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த நின் ஐந்தெழுத்து அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ந ம சி வா ய. நமசிவாய தான் அந்த நின்னெழுத்து. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே, நாதன் நாமம் நமசிவாயவே. இந்த ஐந்தெழுத்து தான் இந்த பிரபஞ்சம். இந்த ஐந்தெழுத்து தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோடு தன் ஜீவனை கலப்பதே ஜீவ சம ஆதி. உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சமாதி, உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சமாதி. இவர்களுடைய 18 சித்தர்களுடைய உடலும் எங்கேயுமே அடக்கம் செய்யப்படவில்லை. இந்த 18 சித்தர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதியான பிரபஞ்சத்தோடு நீரோடும் நெருப்போடும் நிலத்தோடும் காற்றோடும் ஆகாயத்தோடும் தன் ஜீவனை கலந்து விட்டால் ஜீவனை கலந்து விட்டதால் ஜீவ சம ஆதி, ஜீவ சம ஆதி. உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சமாதி. இந்த 18 சித்தர்களுடைய ஜீவன் ஆதி, அதுதான் ஜீவ சம ஆதி. என்னது இந்த ஆதி இந்த நமச்சிவாயத்தில் என்னது நீராகவும் நிலமாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் கலந்திருக்கு. அதான் நமசிவாய தத்திரம். என்னது நீராகவும் நெருப்பாகவும் நிலமாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் கலந்திருக்கு. இந்த அழியாத இந்த பிரபஞ்சத்தோடு தன் ஜீவனை கலப்பதே ஜீவ சம ஆதி. நல்லா கேட்டுங்க. 18 சித்தர்களுக்கும் நட்சத்திரம் தான். ஒருத்தர் உயிரோடு இருந்தால் நட்சத்திரம், இறைவனடி சேர்ந்தா திதி. உயிரோடு இருந்தால் நட்சத்திரம், இறைவனடி சேர்ந்தா திதி. 18 சித்தர்களுக்குமே நட்சத்திரம் தான். யாரும் என்னது உயிரோடு இல்லாமல் இல்லை, யாருடைய ஜீவனையும் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு மச்சமுனி பாடம் இப்படிதான். ஹவு பாசிபிள் சோல் இன் த பாக்ஸ். எந்த இடத்துல உயிரை பெட்டிக்குள்ள வச்சு அடக்கம் செய்ய முடியும்? உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மட்டும்தான் சமாதி. அதனால 18 சித்தர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா அந்தந்த இடத்துல அந்த ஜீவனை அந்த அந்த பிரபஞ்சத்தோடு கலப்பதை சித்தர்களை. அதுதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா. அதுதான் சகசிரா. அதுதான் இதான் 8 சூட்சுமத்தை இப்படி வாட்ஸ்அப்பில் சொல்றது கிடையாது. 8 சூட்சுமம் தெரிஞ்சா அவன் சித்தன். என்னது 8 தெரியுமான்னு கேட்பாங்க. இப்போ இந்த இவரை கூட கேட்டேன் 8 4 2 என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். 16 அப்படின்னு சொன்னார்.
அதுதான் சித்தர்களை. அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் ரகசியம், அதுதான் அதுதான் அம்பலம், அதுதான் திருச்சிற்று அம்பலம். என்னது? அதான் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம், அந்த திருச்சிற்றம்பலம் என்னன்னா குருநாதர்கிட்ட தான் அந்த மெய்ப்பொருள் தீட்சை வாங்கிக்கிற முடியும். அது குருநாதர் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. யார் சொல்லிக் கொடுப்பா? குருநாதர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சங்கு சக்கரத்தோட சாமி வந்து பிரதிஷ்டை. என்னது? சங்கு சக்கரத்தோடு சாமி பிரதிஷ்டை. இந்த சங்கு சக்கரம் தான் சூட்சும பொருட்கள். இந்த சங்கு சக்கரம் தான் அதிசூட்சும பொருட்களும். என்னது? இதுதான் சித்தர்களை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம். இந்த சக்கரத்தை இயங்கணும்னா நாதம் வேணும். அந்த நாதம்னா என்னது? விந்து தான் நாதம். நாதம்னா என்னது? விந்து தான் நாதம். இந்த சக்கரம் இயங்கணும்னா நாதம் வேணும். அந்த நாதம் வேணும்னா விந்து வேணும். இந்த விந்து தான் சித்தர்களை. அதுதான் சத்து, அதுதான் சத்து, அதுதான் சித்து. அந்த சித்து தான் அப்புறம். அதுதான் சத்து, அதுதான் சித்து, அதுதான் ஆனந்தம். அதனால தான் சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம் எல்லாத்துக்கூடையும் சூட்சமாக தான். இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்னுடைய தொலைபேசி நம்பர் 98-429-04-005. மச்சமுனி சித்தர் ஜீவ ஆலயத்திலிருந்து மச்சமுனி சித்தர் சிசியன் பணிக்கர். மச்சமுனி வந்து மீனாட்சியுடைய நேரடி சித்தர். மீனாட்சிக்கு அழகு பொருள் கண்ணு. இந்த கண்ணுக்கு பேர் மீன் விழியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் விழியாள் தான் மீனாள். இந்த மீனாள் தான் மீன் ஆட்சி. மீனாள் தான் மீன் ஆட்சி. இங்கேயும் மீன் தான் ஆட்சி, இங்கேயும் மீன் தான் ஆட்சி. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு சூட்சும பொருள் இருக்கும். அந்த சூட்சுமத்தை எப்பயுமே மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலர் அதுக்கு அழகா சொல்லிடுவார். திருமூலர் என்ன செய்வார்? அழகா சொல்லுவார். உடம்பார் அழகின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதனால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லுவார். என்னது? திருமூலர் அதாவது சிவவாக்கியர் படித்தா ஆனவனா. திருமூலர் எப்போ படிக்கிறோமோ டாக்டரேட். என்னது? திருமூலர் எப்போ படிக்கிறோமோ டாக்டரேட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் என் குருநாதர் மச்சமுனி சித்தர் மட்டுமே. நான் சாதாரண மாணவன் நான் சாதாரண மாணவன் மட்டுமே. என்னது? நான் மாணவர் மட்டுமே. சித்தர்களில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன ஐந்தெழுத்திலே அண்டமும் அகண்டமும், ஆன ஐந்தெழுத்திலே ஆதியானமும் வரும், ஆன ஐந்தெழுத்திலே அகாரமும் உகாரமும், ஆன ஐந்தெழுத்திலே அடங்கலாவுட்டிலே. இது சிவவாக்கியர். என்னது? இது சிவவாக்கியர். ஆனால் அதே இதுன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்லித்தரன்னு கேட்டிங்கன்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ சித்தன். அது எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ சித்தன். ஒரு நல்ல குருவை பிடிக்க எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை அமையும். மாதா பிதா நம்மளுடைய ப்ராடக்ட் மட்டும்தான். என்னது? உடல் தர்றவங்க மட்டும்தான். உயிர் தர்றது இறைவன். அந்த சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறது குருவை பிடிச்சா வெற்றி. எல்லாரும் குருவை பிடிங்க. எல்லாரும் குருவை பிடிச்சி, நல்ல குருவை பிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவையில்லை அடைஞ்சி நல்ல சுபிட்சமாக, சேமமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழ்த்த மச்சமுனி சித்தர் சபை உங்களை வாழ்த்துகிறது. மச்சமுனியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மச்சமுனி திருநீர் பட்டடம் கருத்தரிக்கின்றது வாக்கு. குழந்தை பாக்கிய வேண்ட அன்பர்கள் மச்சமுனுடைய திருநீரை வாங்கிட்டு போய் உங்கள் வகுத்தில் அணிஞ்சிங்கன்னா அழகான குழந்தை உங்கள் கை மேலே நிறைய வந்து சந்தோஷமாக நீங்கள் புத்தகம் கொடுக்கறதுக்கு உங்கள் பேரை பேத்தியை தூக்க வரலாம், உங்கள் குழந்தையை தூக்க வரலாம், உங்கள் மருமக பிள்ளையை தூக்க வரலாம், உங்கள் மகளை தூக்க வரலாம். சித்தர்கள் உருவாக்குவார்கள். சித்தா இஸ் மேக்கிங். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ மச்சமுனி சித்தர் ஜீவ ஆலயத்தில் இருக்கோம். இந்த ஆலயம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் உள்ள எக்கோ பார்க்குக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ரோடு போகும். அங்கே போர்டு இருக்கு. அந்த போர்டை பார்த்துக்கிட்டே நம்ம உள்ள வந்துடலாம். இந்த பாருங்க, இந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா? லெஃப்ட் சைடு போகிற ரோட்டில் உள்ள போனோம்னா மச்சமுனி சித்தரோட ஜீவ ஆலயத்துக்கு நம்ம போயிடலாம். அங்கே பைரவர் ஆலயமும் இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போவோம் நண்பர்களே. இந்த மச்சமுனி சித்தரோட ஆலயம் இந்த கிரிவல பாதையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த ஆலயம் நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துல தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஹோமம் வளர்க்குறாங்க. அதுல நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி நம்ம ஹோமத்துக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுக்காக அவங்க மச்சமுனி சித்தர்கிட்ட வேண்டிக்கிடுவாங்க. இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் மச்சமுனி சித்தரோட மாணவர் பணிக்கிறவர்கள் 18 சித்தர்களை பத்தி பேசுனதையும் ஜீவ சமாதியை பத்தி பேசுனதையும் நம்ம பார்த்தோம். அந்த எதிர்த்தாப்புல தெரிகிறது பார்த்தீங்களா? இது ஹோமகுண்டம். அடுத்து உள்ளது பைரவர் ஆலயம்.
இது மச்ச முனி சித்தரோட ஜீவ ஆலயம். இப்ப மச்ச முனி சித்தருக்கு நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜையை நம்ம பார்ப்போம். வாங்க நண்பர்களே. திரியமகஞானகே புகந்தி புட்டிவர்தனம் குருவார்கமோபந்தனாத் புத்தியோர் மூஷமாமிருதா தோம் திரியமகஞானகே புகந்தி புட்டிவர்தனம் குருவார்கமோபந்தனாத் புத்திமாமிருதா ஓம் திரியமகஞானகே புகந்தி புட்டிவர்தனம் குருவார்கமோபந்தனாத் புத்தியோர் மூஷமாமிருதா. கண்டிடும் போது கருணை குறித்திடும் சென்றிடும் வந்து தரிசனையாயிடும் மண்டல மதில வந்து ஆதி அந்த சித்திக்கும் வைரவம் செற்பூவன் கேளு முத்திக்கு வித்தாமுதளம் வைரவம் பத்திக்குள்ள புத்திக்குள்ளாம் என்று புனிதமானேன். வைரவம் செற்புலன் கேளு முத்திக்கு வித்தாமுதளம் வைரவம் பத்திக்குள்ளாக பரமவெளிதனில் புத்திக்குள்ளாம் என்று புத்திக்குள்ளாம் என்று புனிதமானேன். வந்த தரிசனையாகிடும் மண்டலம் அதில் மந்திட முக்தியும் பூரணம் தாமன கண்டு தன்னருள் பத்தி இந்த மதியறிந்த விண்காமரை கண்ட கதிரவனமே முன்னே காமம் பெருகி மனிதனை கண்டு வளரது பூத்து வளர்ந்து இந்த சூரபூவரிதான் தன்மை நாளை சதாசிவமானாம் நாதம் அதனின் உண்மையாக உணர்ந்திடும் நீரே உண்மையாக உணர்ந்திடும் நீரே உண்மையாக உணர்ந்திடும் நீரே. நண்பர்களே, மச்சமுனி சித்தரோட ஜீவ ஆலயத்துல நடந்த பூஜையில கலந்துக்கிட்டு நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்புறோம். இந்த ஆலயத்துல அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் தேடலாம். அதே மாதிரி நம்ம தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இங்க நடக்கிற ஹோமத்துல கலந்துக்கிட்டு நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு தீர்வுகளை பெறலாம். 18 சித்தர்கள்ல ஒருத்தரான மச்சமுனி சித்தரை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து அவரை வழிபடலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் முடக்கம், இதுக்கெல்லாம் வந்து சித்தர் வழிபாடு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். 100% நம்பி இந்த கோயிலுக்கு வந்து நீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான தீர்வை கண்டிப்பா பெறலான்னு நான் நம்புறேன். உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்து ரசிச்ச நம்ம நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.